ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய வீடியோஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கான ரியாக்ஷன் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ பார்த்து பண்ணி விடுங்க. செய்றீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ என்னன்னு பார்த்துடலாம். வெயிட் ஃபார் எண்டு. என்னடா அது? இங்கே எப்படி படியில் ஏறித்தானே போகணும், இல்லை படுத்துக்கிட்டு போகிற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஏன் புரியல, இந்த இடத்துக்குள்ளேருந்து எப்படி மேலே போவாங்க எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆனால் விழுந்தது என்னமோ உண்மையாக தான். ஏன்னா நார்மலாக படியில் ஏறும்போது என்ன நினச்சி ஏறுவோம், படி இருக்கிறதால ஏறுவோம். இவங்களோட காமன் சவர் கட்டி விட்டுருக்கீங்கன்ற மாதிரி தான் இருக்கு. என்னடா போட்டா வச்சிருக்கீங்க? சரி, எவனோ கொரோனா பேட்சா இறக்கும் போல இருக்கு. சரி, அடுத்த வீடியோ பார்ப்போம். என்னடா வாழ டிராக்டர் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நக்கல்யா அவனுக்கு. ஆனாலும் பாருங்க, கடைசி வரையும் டிராக்டர் ஸ்டார்ட்டே ஆகலை. போட்டு சாவியை போட்டு திருவூரில் திருவிட்டு இருக்காரு மனுஷன். என்னடி இது? சரி, அடுத்த வீடியோ. इसको बोलते हैं ஹோம் டெலிவரி. ஹோம் டெலிவரி அப்படி என்ன டெலிவரி பண்ணிட்டாங்க? அட பாவமே. ஏடா ஹோம் டெலிவரினா வீட்டுக்குள்ளே இருந்தாடா கொடுப்பீங்க. டைரெக்டாக எனக்கு ஸ்கூட்டரோட வீட்டுக்குள்ளே போயிட்டேன். சூப்பர், நல்லா இருந்துச்சு. சரி, அடுத்து தலைகீழாக தான் குதிக்க போகிறேன். நம்மளால் தலைகீழாக குதிப்பான். கவலைப்படாதீங்க, தமிழ்நாட்டு மானத்தை நான் தான் காப்பாத்த போறேன். அமைதி அமைதி அமைதி. சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். இதுக்காகவா நீ இவ்வளவு வேகமா ஓடி வந்த? ஓகே, ஏன்னா ஆல்ரெடி அதில் போட்டாங்க தலைகீழாக தான் குதிக்க போகிறேன்னு. குதிச்சானா எதில் கொண்டு போய் விழுந்தாலும் தெரியல. விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டல பார்த்தீங்களா? சூப்பர். சரி, அடுத்த வீடியோ. அதிரசேனா. உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் பாய்ஸ் பிடிக்கும் ஆக்சுவலி? எனக்கு வந்து கொஞ்சம் ஓல்டரா. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ஓல்டரா? ஒரு 60 வயசுல ஓகேவா? 50 30 பிளஸ். என்னடி சொல்ற? ஏன் 30 பிளஸ் பாய்ஸ் எல்லாரும் கொஞ்சம் வந்து பார்க்க மேன்லியா இருப்பாங்க, இன்னும் ரொம்ப ஃபார்மலா இருப்பாங்க. அப்புறம் வந்து அங்கங்க வந்து கிரே ஹேர் இருக்கும். ஆனா பையன் தான் கேக்குறீங்க, இதெல்லாம் புதுசா இருக்கு. மேன்லியான பையன். பரவாயில்ல. சரிம்மா, சூப்பர். ஒரு 30-35 வயசுக்குள்ள. சரிங்க. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. 90s கிட்ஸ் பார்த்துக்குங்க. சரி, அடுத்த வீடியோ பார்த்துருவோம். ரஜினிகாந்த காட்டிலும் அதிகமா பணம் வாங்கக்கூடியவர் விஜய். அவரு அதுக்கு தான் லாய்க்கு, நடிக்கிறதுக்கு தான் லாய்க்கு. அவர் பேர் என்ன பேர் வச்சிருக்காரு தெரியுமா? அவருடைய கட்சி யார் பேர்ல வச்சிருக்காரு? திரிசா பேர்ல. திரிசா விஜய். திரிசாவா? விஜய். அப்புறம் இன்னொன்னு கோவாக்கு கல்யாணத்துக்கு போனார், அந்த பொண்ணு பேர் என்ன? அவங்க பேர் கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி சுரேஷ். பென்சில் எடுத்து பாரு, கரெக்டா செக் ஆகும். திரிசா விஜய் கீர்த்தி சுரேஷா? அப்படின்னா டிவி கீன்ல போகும். கழிவு மைக்கு கடைசிட்டா என்ன வேணா பேசலாம்னு நினைக்கிறது. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். பாரு யார முறைக்கிற? முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த ஆளுக்கெல்லாம் நம்ம
யாரு? முக்தாரு. அவர் தான் கரெக்ட். இந்த ஆளுக்கெல்லாம் கரெக்டாக காமாட்சி நாயுடு கோமாச்சின்னு சொல்லி வச்சார் வரீங்களே மனுஷன். அதுதான். என்ன சார் சொல்றீங்க? திரிசாவுக்கு டி வருதா, விஜய்க்கு டி வருதா, கீர்த்திக்கு கே வருதா, ஈசிக்கா வருதா? ஈஸிக்கா என்னத்தையாவது சொல்றது, எதையாவது வாயில வந்தா உளறி விடுறது. சரி, நாம அதுக்குள்ள போய வேணாம். அடுத்த வீடியோ பார்த்துருவோம். அதிநவீன சப்பாத்தி சுடும் இயந்திரம். ஒரு அமுக்கு, மாப்ள இன்னொரு அமுக்கு, தயிரே மூணாவது அமுக்கு, நாலாவது அமுக்கு, ஏழாவது அமுக்கு, இறுதி அமுக்கு. டிசைன் அப்படி இருக்கு. அப்ப கடைசி வரைக்கும் சப்பாத்தி சுடவே இல்லை. டேய் மெல்ல மெல்ல, என்ன செவருக்கு வலிக்கும். ஓஹோ, இவர் நம்ம கிட்ட மேட்ரு எதிர்பார்க்கறாரு போல. என்ன நாய் கூட இல்லாமா? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு ஏண்டா? எந்திரிச்சு ரெண்டு பராண்டு விடுச்சுன்னா சரியா போயிடும். சரி, அடுத்த வீடியோ. என்னடா பாட்டுக்கு சரி, நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, சரி அந்த கண்ணாடியை சரி பண்ணி விடாது, இன்னும் கடிச்ச உடச்சு கையில கொடுத்துட்டு போயிட்டேன். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? இல்லை, இவன் நான் உன்ட்ட கேட்டேனான்னு சொல்லி காரன் போட்டு பொழக்க போறேன். சரி, அடுத்து பவர் ஆஃப் கிளாப் பார்த்துருவோம். என்னடா எல்லாரும் திரும்பி பார்த்துட்டாங்க. ஒரு கிளாப்புக்கு இந்த அளவுக்கு ஒரு பவரா? அந்த பய ஆனா அதுல இருக்கிற எல்லாரோட மூஞ்சியும் பாருங்களேன், ஒரு வித பயம் அவங்க மூஞ்சியில தெரியுது. நல்லா அப்படியே அப்பட்டமா தெரியுது. எல்லாரும் இந்த பக்கம் பார்க்குறாங்க. முதல்ல நார்மலாக மொபைல் தான் நோண்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க. சவுண்டை கேட்டவன செத்தண்டா வாப்பலாடே அப்படின்ற மாதிரி. சரி, நல்லா இருக்கு. அப்பப்போ இந்த மாதிரி பண்ணி விடுங்கடா. நம்ம ஸ்பீடு போய் அடி வாங்கிட்டு வந்தார்ல, அந்த வீடியோ தான். நல்லா இருந்துச்சாடா. ஆனா சும்மா இல்லாம போய் சண்டை போடுறேன்ட்டு, ஏன்டா எவன் கூட போய் சண்டை போடணும் ஒரு விவஸ்தை இல்லையா? மாப்பிள்ள, 4 நல்ல வார்த்தை பேச முடியல மாப்பிள்ள, இழுத்து மூச்சு விட முடியல. இப்படி அவங்கள்ட்ட போய் மாட்டுறது. சரி, அடுத்த வீடியோ பார்த்துருவோம். விடாமுயற்சி ஸ்டோரி படம் பார்த்தாச்சு, இதையும் பார்த்துருவோம். என் பொண்டாட்டி பாத்தீங்களா? நான் பாக்கலையே. ஐயோ, எங்க உலகம் தெரியலையே. என்னடா என் பொண்டாட்டி பாத்தியா? நான் பார்த்த பிறகுதான் நீயே உன் பொண்டாட்டிய பார்த்த. அறிவு கெட்டவன, உனக்கு பொண்ணு பார்க்க போகும்போது உன் பொண்டாட்டிய முதல்ல பார்த்தது நான் தானே. 2 hours later. இப்ப எங்க போனா என்ன ஆனா? எங்க போயிருந்த? ஓடு அறைய. என்னடா விடாமுயற்சி படத்தை பார்த்து என்ன அதுக்குள்ள முடிச்சு விட்டீங்க? ஆமா, கதையே அதுதானே. நல்லா இருந்துச்சு, சூப்பர். சரி, அடுத்த வீடியோ. மை ஆஃபீஸ் டீம்மேட் எக்ஸ்பெக்டேஷன். நான் கேட்டது ரியாலிட்டி என்னன்னு தெரியல. ஆனா அவர் எனக்கு கொடுத்தது இல்லை, எனக்கு புரியுது. அவங்க 2 பேரும் எதுக்கு அப்படி பார்த்துக்கிட்டாங்க? அதை பார்க்கும்போது எனக்கு எதுவும் சிரிப்பு வருதுன்னு எனக்கு சத்தியமாக புரியல. எனக்கு புரியல. மறுபடியும் போட்டு பார்த்தாலும் எனக்கு அது சிரிப்பு தான் வருது. சரி, அடுத்த வீடியோ பார்த்துருவோம். ஓ, இவனா சோபா விற்காம விட மாட்டானே இவன் தான். சரி, பார்ப்போம். இந்த பிரெட் ஆம்லெட்ல சாஸை ஊற்றி சாப்பிடுறது ஒரு சூப்பரான ஃபீலுங்க. ஃபுட் பிளாக்னு நினைக்கிறேன். இப்போ காட்டுறேன். சோஃபா விற்காம வீடியோ போட மாட்டானே, திருந்திட்டானோ. சூப்பராக இருக்குங்க இந்த ஃபீலு.
எனக்கு டக்குன்னு ஒரு டவுட் வந்துச்சுங்க. இது பிரெட் ஆம்லெட் செய்கிறத நான் பார்த்துருக்கேன். தவால் வந்து முட்டை போடுறாங்க, முட்டை போட்டு அதுக்கு ப்ரெட்டு போட்டு அதுக்கப்புறம் அதை எண்ணெயை ஊற்றி அதுக்கப்புறம் அதை மூடி தராங்க. இதுதான் பிரெட் ஆம்லெட்டு. ப்ரெட்டுக்குள்ளே ஆம்லெட் இருக்கா இல்லை ப்ரெட்டுக்கு மேலே ஆம்லெட் இருக்கான்னு டவுட்டுங்க ஒன்று. ப்ரெட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்க, ஆனால் ஆம்லெட் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி நம்மள்கிட்ட ஒரு சோஃபா இருக்குங்க. நினச்சேன் என்னடாக சோஃபா விற்க போலையே நினச்சேன். அது மாதிரியே சோஃபாவா நல்லா வருவாடாடி. அவன் இன்னும் திருந்தல மாமா. சோஃபா பாய். சரி அடுத்த வீடியோ. मैम आपका फेवरेट सिंगर का नाम बताओ. विराट कोहली. विराट कोहली. और आप? रोहित शर्मा. ரோஹித் சர்மா, விராட் கோலி. விராட் கோலி தான்டா வேற லெவலு. விராட் கோலி டான்ஸ் பார்த்தீங்களா, நல்லா இருந்துச்சு. ஆனால் அவன் கேட்டது என்ன ஃபேவரட் சிங்கர் கேட்டாரு. இது என்னன்னா விராட் கோலி ரோஹித் சர்மாவா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஆனா அதுக்குன்னு ஒரு மீம்ஸ் போட்டிருந்தீங்களே வேற லெவல், சூப்பரா இருந்துச்சு. சரி அடுத்த வீடியோ பார்ப்போம். மை ஃப்ரெண்ட் சடன் பேட்ரியோட்டிக் இன் ஜனவரி அண்ட் ஆகஸ்ட். ஜனவரி ஆகஸ்டா எதுக்கு? பற்று அந்த மாதிரி தேசபக்தி பாடல் குழுன்னு கேட்பான் பாரு. கூகுள் ஜெயின் தாயின் மொழிக்குடி சாங் குடு. நான் சொல்லல. அப்புறம் வேற உன் தேசபக்தியை காட்டுறதுக்கு வேற ஏதாவது கேளு. இந்தியன் தத்தா ஹாச்சிடி டவுன்லோட் மேட்டர்ஸ். அது காந்தி தத்தாடா மூதை. காந்தி தத்தாடா மூதை. ஆமாம் இந்த இவன மாதிரி தான் நிறைய பேர் இருக்கானுங்க. இந்த மாதிரி அந்த டேட் வந்தால் இப்போ ஃபாதர்ஸ் டேவாக இருக்கட்டும் மதர்ஸ் டேவாக இருந்தால் மட்டும்தான் அப்பா அம்மாவே கண்ணுக்கு தெரிவாங்க. அப்போ தான் இவங்க ஸ்டேட்டஸ்ன்னு ஒன்று போடுவாங்க. அது வரைக்கும் கண்ணுக்கே தெரியாது இவங்களுக்கு. அதை தான் கூகுள் சொல்லுது. சூப்பர், நல்லா இருந்துச்சு. அடுத்து இவரில் கதை சொல்லியே கொள்ளுவார்ல. சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க. நவீனா மனுஷனா பிறந்தா வாழ்க்கையில பெருசா ஏதாவது சாதிக்கணுங்க. பிரசன்னா நல்ல வேலை நான் குழந்தையா தான் பிறந்தேன். சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க. கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க. இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமே உட்கார எனக்கு பிடிக்கல. ஆனா இவர் வச்சு ஓட்டாத ஆளே இல்லை. நம்மக்கிட்டேயும் ஒரு நாள் மாட்டிக்கிட்டாப்புல. சரி அடுத்த வீடியோ பார்த்துருவோம். ஷாக்கிங் ப்ரேயர். இந்த அப்பா ப்ரேயர் பண்ணது நானும் பார்த்துருக்கேன். இயேசுவை பார்த்தீங்களா? இயேசுவே புளிக்கிறாரு பாவம். ஆண்டவரே ஆண்டவரே இந்த பைபிள் மூலமாக நான் கூறுவது அனைத்து உண்மை ஆண்டவரே. ஆண்டவரே அவனையும் கூற சொல்லுங்கள் ஆண்டவரே. இந்த வேதாகமத்தின் மூலமாக நான் கூறுவது அவ்வளவு உண்மை ஆண்டவரே. பணத்திற்காக பிள்ளையை முகமாத்து செய்து வைத்த குடும்பத்தை நாசமாக்க வேண்டும் என்ற அந்த கண்ணன் அடியோடு ஒளிவார்களாக ஆண்டவரே. ஆண்டவரே கண்ணனும் கண்ணன் பொண்டாட்டியும் அடியோடு ஒளிவார்கள் ஆண்டவரே. சத்யா ஏஜென்சியில வேலை பார்க்கிற அந்த தீபக் என்ற அவன் நிர்மூலமாக ஆவானா ஆண்டவரே. எங்கே கேள்விகளும் ஆண்டவரே பிள்ளைக்கு இல்ல ஆண்டவருக்கு இதானே வேலை. அவருக்கு செய்யணும் வச்சு அவங்க குடும்பத்தை நாசமாக்குறது தானே ஆண்டவருக்கு வேலை. இல்ல எனக்கு புரியலைங்க. அதுக்கு தான் ஆண்டவர் அந்த அளவுக்கு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. வாட்ஸ் யுவர் எக்ஸ்கியூஸ்? எ பிளைண்ட் மேன் வாஸ் சீன் ஒர்க்கிங் ஹார்ட் டு earn money. கண்ணு தெரியலையோ? பரவாயில்ல, நிறைய பேர் நம்மளால் எதுவும் முடியலை, நம்மளால் எதுவுமே முடியலைன்னு சொல்லி இருக்கிற காலகட்டத்துலேயுமே கண்ணு தெரிலைனாலும் உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறார்ல, வேறு லெவல். அதுவும் இல்லாமல் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவர் ஃப்ரெண்டு கூட்டிக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கார்ல, அது இன்னமும் வேறு லெவலு. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு கிடைக்கிறதுலாம் கொடுத்து வச்சுருக்கணும். இல்லை இந்த மாதிரி ஒரு மனுஷன் இருக்கிறதுக்கும் நல்ல ஒரு என்ன உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறார்ல, வேறு லெவல். சரி அடுத்த வீடியோ பார்த்துருவோம். பானிபூரி லவர். இனிமேல் நான் பானிபூரி சாப்பிடும் போதெல்லாம் இதுதான் நினைவுக்கு வருமே. என்ன அப்படி பண்ணிட்டாங்க?
இல்லை நான் நினைக்கிறேன் இந்த பானிபூரி விற்கிற மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் முன்னாடி சொரிகிறாங்க, இல்லை பின்னாடி சொரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இல்லைன்னா என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் அந்த குல்ஃபி ஐஸுக்காரன் ஒருத்தர் வேலையை பார்த்து விட்டேன், அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இதில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சூப்பராக இருக்கான். டே கொஞ்சம் பின்னாடி திரும்பி வர்றான், அவன் என்ன அக்கறை பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு. அது பார்க்காம ஃபுட் ரிவ்யூ பண்ண எவனாச்சும் கிடச்சிட்டா போதும் போய் ஃபுட் ரிவ்யூ பண்ணிடுறது. இனிமேல் பானிபூரி சாப்பிடும்போது எனக்கு அந்த ஞாபகம் தான்டா வரும். சரி, அவ்வளோதான் நம்மக்கிட்ட இருந்த ரியாக்ஷன் வீடியோஸ், அவ்வளோதான். ஸோ நம்மக்கிட்ட இருந்த கிளிப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரியாக்ஷன் போட்டாச்சு. ஸோ உங்களுக்கு நான் இந்த வீடியோஸில் எது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இனிமேல் இன்னும் வீடியோஸ் போடணும் அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டட்டா, பபாய்.